வகுக்கணும் ஆன் தி பேசிஸ் ஆஃப் ஷேப். எரிமலை உருவாக்கப்பட்டதன் கலவையை மையமாக வைத்து அதனோட வகைகளை பிரிக்கிறோம். அதில் நம்ம மெயினாக 3 வகைகள் மட்டும் பார்க்குறோம். ஒன்று கேடய எரிமலை, ஷீல்டு வகுக்கணும். தென் சிண்டர் வகுக்கணும், சிண்டர் கோன் வகுக்கணும். You can also call it as dome வகுக்கணும். கும்மட்ட எரிமலை, கேடய எரிமலை, கும்மட்ட எரிமலை. தென் காம்போசிட் வகுக்கணும், கூட்டு எரிமலை. ஸோ எரிமலை எப்படி ஃபஸ்ட்டு உருவாகுது நம்ம பார்க்குறோம். எரிமலை எப்படி பில்ட் ஆகுது? மேக்மா கம்மிங் அவுட், லாவா பில்டிங் அப். விஸ்காசிட்டி கம்மியாக இருக்கிறது, அதாவது இப்போ நீங்கள் பால் காய வச்சு அந்த ஆடையோடு இருக்கிற பால் நல்லா ஆறி போச்சு, ஆடையோடு இருக்கிற பால் எடுத்து கீழே ஊற்றுறீங்க. ஓகே, இந்த ஆடை மேலே இருக்கக்கூடிய அந்த க்ரீமு, மில்க்கு, இதில் ரெண்டில் எது டென்சிட்டி அதிகம், டென்சிட்டி கம்மி? பாலினுடைய ஆடை, இதில் ரெண்டில் எது டென்சிட்டி அதிகம், டென்சிட்டி கம்மி? ஆடை டென்சிட்டி கம்மி. எஸ், பார்த்தோம், லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஆடை அதனால தான் மேலே மிதக்குது. டென்சிட்டி அதிகம் உள்ள பால், ஈவன் தோ இட் இஸ் லிக்விட் ஸ்டேட், அது கீழே இருக்குது. ஆடை க்ரீம் அது வந்து செமி சாலிட் ஸ்டேட்டாக இருக்குது, கிட்டத்தட்ட சாலிட் ஸ்டேட்டாக இருக்குது. பட் சாலிட் ஸ்டேட்டில் இருக்கிறது டென்சிட்டி கம்மியாக இருக்குது, அது மேலே இருக்குது இல்லையா? அதனுடைய அடர்த்தி, நிறை அந்த ஆடையினுடைய நிறை கம்மியாக இருக்குது, பாலினுடைய நிறை அதிகமாக இருக்குது. இப்போ அந்த பாத்திரத்தில் இருக்கிற அந்த பாலும் ஆடையும் இருக்கிறத கீழே ஊற்றுறீங்க. எது வலிஞ்சு சீக்கிரமாக ஓடிடும், எது அப்படியே நிற்கும்? டென்சிட்டி அதிகமாக இருக்கிறது போயிடும், அதாவது பால்னு சொல்லிடுங்க இல்லையா? லிக்விட் ஃபார்மாக இருக்கிறதுல ஓடிடுது, சால்ட் ஃபார்மாக இருக்கிறது அப்படியே நிற்கிது. ஓகே, த சேம் திங் ஹேப்பன்ஸ் ஹியர். இப்போ அங்கே நம்ம சொல்கிறோன்னா, அந்த கீழே இருக்கக்கூடிய பாலில் தான் நம்ம வந்து மேக்மா விச் இஸ் இன்சைட் கம்மிங் ஃப்ரம் தி கோர் பக்கத்தில் இருக்கக்கூடிய வர மேக்மாவை நம்ம பால்னு சொல்கிறோம். இந்த ஆடை அப்படிங்கிறது எதை சொல்கிறோம்? இந்த மேலே இருக்கு இல்லையா, இந்த ராக் சாலிட் லேயர் இருக்குல்ல, இது வந்து கீழே போய் அந்த மேக்மா கூட கரையும் பொழுது இந்த டென்சிட்டி கம்மியாக இருக்கிற மேக்மா தான் திரும்ப மேலே வருது. நம்ம பார்த்தோம்ல, ஒன்றுக்கு ஒன்று வந்து விலகி போகுது. விலகி போகும்போது அந்த சென்டரில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் வந்து அந்த எரிமலை குழம்புக்குள்ளே போகுது. திரும்ப அது வந்து எரிமலை குழம்பாக மாறுது. இந்த நிலப்பகுதி எரிமலை குழம்பாக மாறுது, அது திரும்ப மேலே வருது. ஏன்னா அதான் டென்சிட்டி கம்மி இல்லையா? அதுதான் இங்கே எரிமலையாக பில்ட் ஆகுது. ஓகே, இதில் அந்த டென்சிட்டி கம்மியாக இருக்கக்கூடிய அந்த பகுதி தான், அந்த பகுதியில் சிலிக்கா கண்டென்ட் அதிகமாக இருக்குது. பிசுபிசுப்பு தன்மை ரொம்ப அதிகமாக இருக்குது. சிலிக்கா கண்டென்ட் அதிகமாக இருக்குது, அதனால பிசுபிசுப்பு தன்மை ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படின்னா அது வலிஞ்சு ஓடுற தன்மை ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்படிங்கும்போது இது எரிமலையாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, அதில் ஃபஸ்ட்டு ஷீல்டு வளர்க்கணும், அதை நாம் கணக்கில் எடுக்கிறோம். ஷீல்டு வளர்க்கணும். அதிக பிசுபிசுப்புடன் கூடிய பாறை குழம்பு. The magma with high viscosity. Magma with high viscosity. அனைத்து திசைகளிலும் வழிந்தோடி கேடயம் போன்ற வடிவத்தை மென் செறிவில் ஏற்படுத்துகிறது. பார்த்தீங்கன்னா இது எல்லா திசையிலையும் ஓடுது, எல்லா திசையிலையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளைஞ்சு அது அப்படியே கெட்டித்தன்மை ஆகுது. ஸோ இட் இஸ் பிகமிங் ஷீல்டு கைண்ட் ஆஃப் வல்கனம். கேடயம் மாதிரி அது வந்து உருவாகுது. இட் ஃப்ளோஸ் இன் ஆல் டைரக்ஷன்ஸ் and builds up like a shield. அடுத்தது சிண்டர் கோன் வல்கனம் ஆர் கும்மட்ட எரிமலை. சிண்டர் கோன் வல்கனம். இதுவும் ஷீல்டு வல்கனம் மாதிரியே தான். அந்த வல்கனோக்குள்ள இருக்கக்கூடிய அந்த லாவாவும் இதுலேயும் விஸ்காசிட்டி அதிகமாக இருக்குது, சிலிக்கா கண்டென்ட் அதிகமாக உள்ளது. சிலிக்கா
அதிகமுள்ள எரிமலை குழம்பு தான். அதனால அந்த வெண்ட்டிலிருந்து வெளி வந்து அது பக்கத்திலேயே சுற்றி அந்த பக்கத்திலேயே வந்து அது குளிர்வடையுது. கம்மிங் அவுட் ஆஃப் வெண்ட் அண்ட் கூலிங் டவுன் அரவுண்ட் த வெண்ட். ஓகே, ஸோ வெண்ட்டு இங்கே வருது, அப்படியே சுற்றி அது வந்து அந்த கூம்பு வடிவத்தை ஏற்படுத்திக்கிட்டே போகுது. இது எல்லா திசைகளையும் இது ஓடுது, இது ஒரே திசையில் வெளியே வருது, அவ்வளோதான். ஷீல்டு வல்கனோவுக்கும் சிண்டர் கோல் வல்கனோவுக்கும் அந்த வித்தியாசம். இது வெண்ட் வழியா ஒரே வெண்ட்டில் வெளியே வருது, இது நிறைய வெண்ட்டில் வெளியே வருது. ஐ மீன் ஒரு வெண்ட்டு வெளியே வரும்போது பல இடங்கள்ல அது வந்து வெளியேறுது. ஓகே, அதுதான் இதுக்கு உள்ள வித்தியாசம். தென் அதில் எக்ஸாம்பிள் இருக்குது. இந்த ஷீல்டு வல்கனோவுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மௌனோ லாவோ வல்கனோ இன் ஹவாயன் ஐலாண்ட்ஸ். மௌனோ லோவா, MAUNOLOWA, மௌனா லோவா இன் ஹவாயன் ஐலாண்ட்ஸ். அதான் ஷீல்டு வல்கனோக்கு. சிண்டர் கோன் வல்கனோக்கு பாரிக்யூட்டன் இன் மெக்சிகோ. பாரிக்யூட்டன் இன் மெக்சிகோ. அடுத்தது வந்து கூட்டு எரிமலை, காம்போசிட் வல்கனோ ஆர் அடுக்கு, அதாவது கூட்டு எரிமலை அல்லது அடுக்கு எரிமலை. ரெண்டு பேர் இருக்கு, கூட்டு எரிமலை அல்லது அடுக்கு எரிமலை. காம்போசிட் வல்கனோ ஆர் ஸ்ட்ராட்டா, STRATA, ஸ்ட்ராட்டா வல்கனோ. ஸோ இதில் எகெயின் இங்கேயும் வந்து பிசுபிசுத்தன்மை அதிகமுள்ள பாறை குழம்பு தான். பட் இது கூட என்னன்னா, அந்த பாறை குழம்பு கூட அந்த சாம்பலும் வெளிவரும். ஓகே, இந்த இடங்கள்ல இந்த மாதிரி எரிமலை ஃபார்ம் ஆகிற இடத்துல சாம்பலும் வெளிவரும். சாம்பலும் இந்த பாறை குழம்பும் ஒன்று சேர்ந்து ஒரு லேயர் ஃபுல்லாக பில்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு 10,000 வருஷம் கழிச்சு திரும்பவும் ஒரு எரிமலை அந்த வெடிப்பு நிகழ்ந்து திரும்பவும் அடுத்த லேயர். இப்போ லேயர் பை லேயராக ஃபார்ம் ஆகிறதா இந்த ஸ்ட்ராட்டா வல்கனோ. ஓகே, ஸோ படிவுகளாக அமைந்திருக்கும். சாம்பல், கடின பாறை குழம்புடன் மற்றும் சிலிக்கா அதிகமுள்ள எரிமலை குழம்பு. எக்ஸாம்பிள் ஃபியூஜி, மவுண்ட் ஃபியூஜி இன் ஜப்பான்.